you all to Tamazhaga Pulse. வணக்கம் வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? உங்க வீடியோ எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். எல்லாம் வந்து கலக்கலா போயிட்டு இருக்கு. ஸோ இல்ல அப்ப நெகட்டிவ் பாலிடிக்ஸ் தான் பண்ணணும்னு சொல்றீங்களா நீங்க உங்களுடைய பார்வையில? நெகட்டிவ் பாலிடிக்ஸ் பண்ண சொல்லல. மக்கள் பிரச்சனைகள் எத்தனை இருக்கு ஒண்ணு வேணாங்க. ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடி டைம்ஸ் ஆஃப் இந்தியால ஒரு நியூஸ் ஐட்டம் வந்ததா பார்த்தேன். அதாவது எக்ஸிக்யூட்டட் ப்ராஜெக்டுக்கு வந்து டெண்டர் விட்டுருக்காங்கன்ற மாதிரி ஒரு நியூஸ். அது இப்போ இதை கையில் எடுத்துருக்கணுமா வேணாமா? ஒண்ணு வேணாம். இந்த ஆர்பிஐல புதுசா ஏதோ கோல்டு லோனுக்கு கொண்டு வந்திருக்காங்க. பாத்தீங்களா, நீங்க ரசீது இல்லாட்டா லோன் வைக்க முடியாது, ஏழைப்பாழைகள்லாம் வந்து கந்து வட்டிக்காரங்கிட்ட கொடுத்து அதே நாசமா போனோம், இப்படிதான் பண்ணி நிற்கிறாங்க, சட்டத்தை கொண்டு வராங்க அப்படின்னு ஒரு நெரேட்டிவ் கிரியேட் ஆகி நிற்குதுங்க. எல்லாரும் இதை தான் பேசி நிற்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட தான் கேட்டிருக்காரு, இதை திருப்பி பெற வேண்டும் இந்த கைட்லைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா அந்த சட்டம் என்ன சொல்லுது? இதுவே வந்து யாரு இந்த மாதிரி எல்லாம், அதாவது நான் நினைக்கிறேன் பியூரோகிராசியில ஒரு பெரிய பகுதி வந்து எப்படியாவது இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணும் அப்படின்ட்டு ராகுல் காந்தியோட பயங்கரமா ட்ரை பண்ணிக்கிறாங்க போல. அதனாலதான் நினைச்சு இந்த மாதிரி ஒரு ஏதோ கைட்லைன்ஸ் இஷ்டத்துக்கு ஒண்ணு அடிச்சு விட்டுனுக்குறாங்க. நீங்க நகையை கொண்டு போயிட்டு பேங்க்ல அடமானம் வைக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த நகை வாங்கினதுக்கான ரசீது, அந்த பில்லு கொடுப்பாங்கல்ல, அதை கொண்டு போய் ப்ரொடியூஸ் பண்ணணுமா? நடக்கிற காரியமா இது? எத்தனை பேர் வீட்டுல இது மாதிரிலாம் வாங்கி வச்சிருப்போம். அதுலயும் எனக்கு தெரியும் நல்லா, நாங்களே இந்த மாதிரி பண்ணிருக்கோம். அந்த ஏழைப்பாழைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பெரிய பெரிய நகை கடைகள்ல போய் வாங்க முடியாது. நம்ம அந்த சேட்டு கடையில வட்டிக்கு வச்சு மூழ்கி போயிருக்கோம் பாருங்க, அதெல்லாம் ஏலத்துல ஏதாவது எடுத்து அதை விற்பனைக்கு வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி போயிட்டு ஏதாவது கொஞ்சம் கம்மி விலை கிடைக்குமா அப்படின்னு பழைய நகையை வாங்கிட்டு வருவோம். இதுல எத்தனை இடத்துல பில்லு கிடைக்கும், இல்ல எத்தனை பேர் வந்து அதை வீட்டுல இரவானத்துல சொருகி வச்சிருந்திருப்பாங்க, இல்லாட்டா எங்கேயாவது கோயிலுக்கு போகும்போது விபூதி முடிச்சு அதை போட்டுன்னு வந்துருவோம் நம்ம. ஆனா அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த பில்ல ப்ரொடியூஸ் பண்ணணும், அப்படி இல்லைன்னா நான் தான் இதனுடைய ஓனர் அப்படின்னு ஒரு டிக்ளரேஷன் கொடுக்கணும். ஏங்க இந்த மாதிரி ஒரு எக்ஸப்ஷன் நீங்க வச்சிருக்கும் போது அப்ப அந்த ரூலே தேவையில்லை. பில் இல்லைன்னா ஆமா இது எந்த அப்படின்னு சொல்ல போறோம். இதை ஏங்க நீங்க இது பண்றீங்க? அந்த ஏதோ பெருசா சொல்லிக்கிறாங்க, அது வந்து போட்டோவோட சர்டிபிகேட் கொடுக்கணும் அப்படி இப்படின்னு. அந்த கண்டிஷன்ஸ்லயே ஐ ஹியர்பை டிக்ளேர் தட் ஐ ஆம் தி லெஜிட்டிமேட் ஓனர் ஆஃப் த ஜுவல் விச் ஐ எம் பிளெட்ஜிங் அப்படின்னு ஒரு வார்த்தையை சேர்த்துட்டா முடிஞ்சு போச்சு. காதும் வச்சா மாதிரி பேங்குகளுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் கொடுத்து முடிக்கிறத விட்டு போட்டு இப்ப இவ்வளவு பெரிய சீனை போட்டு எதிர்கட்சிகள்லாம் இதாண்டா சாக்கு அப்படின்னு உங்க கூட்டணி கட்சியும் அப்படின்னு நினைச்சுக்கின்னு போட்டு கிழின்னு கிழிக்கிறாங்க. அல்டிமேட்லி கெட்ட பேரு பாஜகவுக்கு. இது என்ன ஏதுன்னு சொல்றதுக்கு கூட அவங்களுக்கு தெரியல. அதுக்கு முன்னாடி டேமேஜ் ஹஸ் ஆல்ரெடி பீன் டன் டோட்டலா. என்னத்த பண்ண சொல்றீங்க நீங்க? எதிர்கட்சியாவும் இருக்க தெரியல, ஆளுங்கட்சியாவும் இருக்க தெரியல. என்னங்க இது? கேட்டா என்ன சொல்லுவாங்க? இல்ல சார், அவங்க வந்து அரசியல்வாதி கிடையாது சார். இப்ப நானே இங்க வந்து உட்காந்து நீங்க கேட்கிற கேள்விக்கெல்லாம் குண்டக்க மண்டக்க பதில் சொல்றீங்க, இல்ல பதில் தெரியாம முடிச்சுட்டு ஐயோ சுவாமி எனக்கு அரசியலை பத்தி ஒண்ணுமே தெரியாது சுவாமி, நீங்க தான் என்ன கூப்பிட்டீங்க அதனால நான் வந்தேன் அப்படின்னு சொன்னா காரி துப்ப மாட்டீங்க? இதனும் பெருமையா நினைச்சுக்கிறாங்க. அவங்க அரசியல்வாதி கிடையாது. அப்புறம் எதுக்கு அரசியலுக்கு வந்த? ஏன் வேற யாருமே இல்லையா இங்க? இப்படிதான் நிறைய பேரை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. அவரு அரசியல்வாதி கிடையாது, இவரு அரசியல்வாதி கிடையாது. என்னங்க இது? நாளைக்கு ஒரு சினிமால ஒருத்தர் ஸ்ரேயஸை கொண்டு வந்து நிறுத்தி வச்சு விட்டு அவரை ஹீரோவா போட்டு ஐ எம் சாரி, ஐ எம் நாட் அன் ஆக்டர், ஏதோ சுவாமி சொன்னார், அருண் சொன்னார், அதனால என்ன ஹீரோவா போட்டாங்க, நானும் வந்து அப்படியே சொல்லி விட்டுன்னு வந்தேன் அப்படின்னு சொன்னா என்ன ஆகும்? பணம் போட்ட சுவாமிக்கு தான் லாஸ் ஆகும். ஸ்ரேயஸ் ஏதோ கேட்கணும்ன்றாரு, கேளுங்க ஸ்ரேயஸ். எதுக்கு இந்த கூட்டணி? எனக்கு இந்த கூட்டணியான பர்பஸே என்னன்னு தெரியல. ஏன்னா ஒரு பக்கம் டிஎம்கே ரேஞ்ச் ஃபுல் கம்ஃபர்டபுளா இருக்கு, நாம் தமிழர் தனியா போறோம் அப்படின்ட்டாங்க. இப்ப கருத்து கணிப்புலாம் கூட என்ன சொல்றாங்க அப்படின்னா ஏடிஎம்கே அலையன்ஸ் அப்படின்றாங்க. ஆஸ் ஆன் திஸ் டேட் ஏடிஎம்கே பிஜேபி மட்டும்தான் இருக்கு. பிஎம்கே டிசைட் பண்ணல என்ன பண்ண போறோம்ட்டு, தேமுதிக டிசைட் பண்ணல ஒண்ணு என்ன பண்றோம் அப்படின்ட்டு. ஓபிஎஸும் டிடிவியும் இபிஎஸ் சைட்லன்னு சொல்றாங்க அவங்க இல்ல அப்படின்ட்டு, அவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ என்ன பர்பஸ்க்கு இந்த அலையன்ஸ்? இதனால என்ன பிரயோஜனம்? What is the purpose of the ADMK and BJP alliance? இதோட நோக்கம் என்ன அப்படிங்கிறது இதுவா இருக்கு. ஏன்னா இப்போ வந்து பாமகவோட முடிவு வந்து இன்னும் தெரியல. பிளஸ் டிஎம்டிகேவும் வெளியில இருக்கு, டிடிவியும் வந்து இன்னும் கிளியரா ஒன்னும் சொல்லல. பிளஸ் அப்கோர்ஸ் ஓபிஎஸும் வந்து அப்படியே இருக்காரு. இந்த மாதிரி ஒரு இருக்கும் போது இது எப்படி ஜெல் ஆகுமா? இந்த அலையன்ஸ் என்ன பர்பஸ்? பர்பஸ் வந்து purpose already told, right? It is to unseat the DMK. Purpose how will these two parties unseat the DMK if nothing is clear? சுவாமி, பர்பஸ் நீங்க எது ஒண்ணா வச்சுக்கங்க. அதை எக்ஸிக்யூட்
பண்றதுக்கு ஏதாவது பிளான் வேணுமா இல்லையா? ஏன்னா எங்களுக்கு வந்து பிளே ஆஃப்க்கு போனோம், அதுக்காக நாங்க இந்த பிளேயரை ஏலத்துல எடுத்திருக்கோம். சரி, ஓகே, ரைட், எடுத்துட்டீங்க. அப்ப அடுத்தது என்ன பண்ணும்? ஏலத்துல எடுத்தா மட்டுமே போதுமா? நேரா அப்பா இவர் இந்த பிளேயர் வச்சுக்கிறாருப்பா, இதுனா ட்ரீம் லெவனா? நீங்க பாட்டுக்கு எதையோ ஒண்ணு எடுத்துக்கிட்டு போயிட்டாரு அப்படின்றதுக்கு. அந்த பிளேயரை நீங்க இவ்வளவு காசு கொடுத்து நீங்க வாங்கியிருக்கீங்கன்னா அவரை அடிக்கணும், மேட்சா ஜெயிக்கணும், அப்பதான் பிளே ஆஃப் போவீங்க. அந்த மாதிரி கூட்டணி வந்து டு அன்சீட் டிஎம்கே அப்படின்னு சொன்னா சரி, கூட்டணி சேர்ந்துட்டீங்க. அப்ப 2 பேருமா சேர்ந்து என்ன பண்ண போறீங்க? அரசியல் களத்துல என்ன பண்றாங்கன்னே தெரியல. நீங்க நோக்கம் அப்படின்னு கேட்டீங்க, நோக்கம் தெரிஞ்சாச்சு. ஆனா இங்க ஆக்கம், ஊக்கம், தாக்கம் எதுவுமே இல்லையா? நம்மளும் டிஆர் மாதிரி ஆயிடும், எதுவுமே இல்லையே. இங்க சொல்ல போனா இங்க தொண்டர்கள் மத்தியில ஏக்கம் தான் இருக்கிறது. அவங்களோட நினைப்பு என்னன்னா, அந்த தலைவர்களுக்கு நிறைய தூக்கம் வந்துருச்சோ அப்படின்னு. ஐயோ, இன்னும் இப்படிவே பொழியுது நீங்க இப்படி இருந்தா அப்புறம் கடைசியில எல்லாம் துக்கமா தான் மாறும். கலகரடா படா. டி ராஜேந்தருக்கு நீங்க சவால் விட்டீங்க சார், நீங்க சவால் விட்டீங்க. பட் நீங்க அது கவனிச்சு பாத்தீங்கன்னா சார், த டைமிங் வாஸ் வெரி ரைட். நீங்க பாத்தீங்கன்னா அவர் வந்து எந்த நேரத்துல வந்து சைன் பண்ணாரோ, இவரு அமித்ஷா வந்து ஓபிஎஸ் இபிஎஸ் கூப்பிட்டு சைன் பண்ணாரோ, உடனே வந்து இது நடந்த பால்காம் வந்துருச்சு. சோ இப்போ அது சப்போஸ் டிலே பண்ணியிருந்தா கூட நீங்க பாத்தீங்கன்னா இந்த பால்காம் எலெக்ஷன் இந்த இஷ்யூ பிளஸ் அப்படியே போயிருக்கணும். 6 மாசம் அப்படியே போய் டிலே ஆகி இட் would have been happened only just maybe it may or may not have happened before December. We don't know, right? ஹலோ இருங்க, ரொம்பலாம் வந்து கஷ்டப்படாதீங்க முட்டு கொடுக்கறதுக்கு. அவங்க இங்க வந்துட்டு போய் அதுக்கப்புறம் நல்ல கேப் இருந்தது, பஹல்காம் நடந்தது, சரி ரைட்டு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க வந்து தீவிரவாதத்துக்கு எதிராக ஒரு போராட்டம் அறிவிச்சார் நயினார் நாகேந்திரன் அவர்கள். நல்ல ஞாபகம் இருக்கா? அந்த போராட்டத்துல அதிமுக கலந்துக்கினாங்களா? ஏன் கலந்துக்கல? இஃப் ஐ ரிமெம்பர் கரெக்ட்லி மே 5ஆம் தேதின்னு நினைக்கிறேன், நயினார் நாகேந்திரன் போராட்டம் அறிவித்திருந்தார். ஏன் அதிமுக கலந்துக்கல? எனக்கு பதில் சொல்லுங்க. ஏன்னா தீவிரவாதிகளை சொல்லுங்க, பெரிய கட்சி நினைக்கிறாங்களோ என்னமோ, ரைட்? ஏன் பெரிய கட்சினா தீவிரவாதத்தை எதிர்க்க கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்குதா நாட்டுல? சின்ன கட்சிகள் மட்டும்தான் எதிர்க்கணுமா? இது என்ன எனக்கு புரியலையே. பிஜேபி அனௌன்ஸ் பண்ணிட்டு இவங்க பண்ண சொம்படிக்கிற மாதிரி ஆயிடும்ன்ற பயமோ? ரைட்? ஏன் இப்ப வந்து சொல்லியிருக்காரு, எந்த போராட்டம்னாலும் அவங்க அறிவிச்சா இவங்க கலந்துக்கணும், இவங்க அறிவிச்சா அவங்க இல்ல அவங்க அறிவிச்சா இவங்க. ஆமா, அதிமுக போராட்டம் அறிவிச்சா பாஜக தொண்டர்கள் கலந்துக்கணும் அப்படி இப்படின்லாம் சொல்லியிருக்காரு. ஏன் அது ரெசிப்ரோக்கல் பேசிஸ்ல அங்கேருந்து வராத? முதல்ல இந்த மாதிரிதான் அது பொன்முடி அவர்கள் விவகாரம்னு நினைக்கிறேன். அதுல வந்து ஏதாவது போராட்டம் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்கும்போது இங்க கூட்டணிக்கு தலைமை வந்து எடப்பாடியார் அவர்கள் கூட்டணி கட்சியுடன் கலந்து ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் அப்படின்னு சொன்னதை நம்ம பார்த்தோம். அப்போ இந்த மே 5ஆம் தேதி அந்த போராட்டம் மட்டும் எப்படி தனியா அறிவிச்சுட்டாங்களா? அவங்க கிட்ட வந்து பர்மிஷன் வாங்கலையா? வாங்கலைன்னா ஏன் வாங்கல? இல்ல கேட்டு அவங்க வந்து வரலன்னா ஏன் வரல? இல்ல தீவிரவாதத்தை எதிர்க்கிற போராட்டத்துக்கு எல்லாம் நாங்க கலந்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்களா? என்னங்க நடக்குது? எதுக்கு சேர்ந்தாங்கன்னே புரியல. தெரியல. எல்லாருமே ஒருவேளை இந்த ஏடிஎம்கே வந்து நினைக்கிறேன் இவங்க ஜெயிச்சிட்டோன்ற முடிவுக்கு வந்துட்டாங்களான்னு நினைக்கிறேன். ப்ராபபிலி ஐ கெஸ். நம்ம ஆல்ரெடி அந்த முடிவுக்கு அந்த முடிவுக்கு வந்துட்டாங்களோ அப்படின்னு டவுட்டா இருக்கு. அந்த முடிவுக்கு தாவேகா வந்துட்டாங்க. ஆல்ரெடி they have crossed 50% of the vote share. இல்ல இன்னும் ஒரே ஒரு கேள்வி சுவாமி சார். They are waiting for the announcement of election. ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். எலெக்ஷன் வந்துச்சுனாலே அவர் வந்து டிஃபாக்டோ சிஎம் ஆயிடுவாரு. அதுக்கப்புறம் அந்த ரிசல்ட் வந்த பிறகு அவரே வந்து சிஎம் ஆயிடுவாரு. அது ரைட்டு. ஒரே ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன் சார். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன் உங்களை. இப்ப வந்து இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா எல்லாம் ஒண்ணு சேரணும் அப்படின்றாங்க. நாம் தமிழரையும் கூப்பிடுறாங்க, தாவேகாவையும் கூப்பிடுறாங்க இந்த ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸ்க்கு. அப்ப ஆல்ரெடி ஒத்துக்கிட்டாங்கல்ல, இப்ப நாங்க ஒண்ணுமே இல்ல, இவங்க எல்லாம் வந்தாதான் எங்களுக்கு பவர். டிஎம்கே அப்படி கிடந்த அலையிலேயே எங்களுக்கு இவங்க வேணும் அவங்க வேணும் அப்படின்ட்டு. சோ இதுவே ஒரு பர்செப்ஷன் பேட்டில் ஃபெயில் தானே ஆகுது? அதையும் கேட்டுருங்க சார். ஸோ இப்போ இன்னொன்று என்னன்னா, இப்போ தமிழேசையும் சரி நயினார் நாகேந்திரன் பேட்டி கொடுத்து இது மாதிரி விஜயும் வரணும், எங்களோட சீமான் எங்களோட சேரணும் அப்படின்னு சொல்றது வந்து இன்னும் இந்த அலையன்ஸ் வீக்கா தான் இருக்கு அப்படிங்கிற நிரூபிக்கிற மாதிரி ஆயிடுமா? உங்களோட பார்வை என்ன சார்? வீக்கா இருக்கா இல்லையா அதெல்லாம் வேற விஷயம். ஆனா நாங்க வீக்கு அப்படின்னு நீங்களே போயிட்டு ஊரெல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் எவன் உங்களை மதிப்பான்? கரெக்ட்.
நீங்க என்ன சொன்னீங்க? அதிமுக பாஜக சேர்ந்தால் திமுகவை பதவியிலிருந்து இறக்குவோம்னு சொன்னீங்க. சேர்ந்துட்டீங்கல்ல. அப்புறம் எதுக்கு போறவங்க வரவங்களெல்லாம் வந்து இப்ப ஒண்ணும் வேணாம். இப்போ சுவாமி நாளைக்கு ஒரு கட்சி ஆரம்பிச்சாருன்னா அவர் எங்களுடன் இணைய வேண்டும்னு சொல்லுவாங்க போல இது. எதுக்குங்க இதெல்லாம்? எப்ப வந்து நீங்க எல்லாரும் இணைந்தால்தான் திமுகவை ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லும் போதே அவங்க வந்து அவ்வளவு பலத்தோட இருக்காங்க. எங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஜிடி டாப்ல இருக்காங்க. நீங்க வந்து மும்பை இந்தியன்ஸ், ஹைதராபாத், டெல்லி, சிஎஸ்கே எல்லாரும் ஒன்னா சேர்ந்தாதான் ஜிடியை தோற்கடிக்க முடியும் அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னாலே இதுக்கு மேல நீங்க ஜனங்களுக்கு பதவுரை பொழிப்புரை எல்லாம் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அப்போ ஒரு சில தலைவர்கள் வந்து எதுக்காக இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்கன்னு தெரியல. இதுல வேற அவங்க சொன்னாங்க, தாவேகா தலைவர் விஜய் அதிகாரப்பூர்வமாக சொல்லவில்லை, மத்தவங்க சொல்றதெல்லாம் வந்து நாங்க எடுத்துக்க முடியாது அப்படின்னு. கரெக்ட். அப்ப அவங்களும் அதான் சொல்லுவாங்க, பாஜக தலைவர் கேட்டாதான் நாங்க பதில் சொல்ல முடியும், மத்தவங்க சொல்றதுக்கெல்லாம் நாங்க செவி சாய்க்க முடியாதுன்னு அவங்க திருப்பி சொன்னாங்கன்னா எங்க கொஞ்சம் போய் மூஞ்ச வச்சுப்பீங்க. நீங்க என்னவா இருக்கீங்க இப்ப பாஜகல தலைவரா? அப்புறம் தலைவர் சொன்னாதான் எடுத்துப்போம் அப்படின்னா அப்ப அவங்களும் சொல்லுவாங்க தலைவர் சொன்னாதான் நாங்க பதில் சொல்லுவாங்கன்னா என்ன பண்ணுவீங்க நீங்க? எதுக்கு இந்த மாதிரி கட்சியை ஆளாளுக்கு சேர்ந்து அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க, நாசப்படுத்திட்டு இருக்காங்க. அதுக்கேத்த மாதிரி மத்திய தலைமையும் வந்து they are busy with international and இந்த politics. So இது வந்து வெரி குட் வெரி குட். பீகார் வரைக்கும் இன்டர்நேஷனலே பார்த்துட்டு இருக்கேன். இல்ல பீகார் வரைக்கும் இப்படிதான் நடக்கும்னு நினைக்கிறேன். பீகார் எலெக்ஷன் முடியற அதுக்கப்புறம் they turn their attention to தமிழ்நாடுன்னு நினைக்கிறேன் சார். அதுக்கப்புறம் அப்படியே பழகிடும், அவ்வளவுதான். சொன்னாங்க எனக்கு ஒரு தடவை இது மாதிரிதான் அந்த பேக் பெயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர் கிட்ட போனேன். அவர் சொன்னாரு பேக்ல ஏதாவது இன்ஜுரி ஆச்சான்னாரு. அந்த மாதிரிலாம் ஒன்றும் ஆவலையே அப்படின்னு. ஒரு ஹோமியோபதி டாக்டர், ஏன்னா நான் போன கிராமம் அது, அங்க அவர் தான் இருந்தாரு. இன்ஜெக்ஷன் ஏதாவது போட்டாங்க. ஆமாங்க ஒரு தடவை எனக்கு அப்பண்டிசைட்டிஸ் போனோம். அதுவும் இன்ஜுரி தான்ப்பா அப்படின்னாரு. அப்புறம் ஏதோ வெள்ளை வெள்ளையா மாத்திரை எல்லாம் குத்தாரு. குத்துட்டு இதை ஒரு வாரத்துக்கு சாப்பிடுங்க அப்படின்னாரு. சரியாயிடுமான இல்ல உனக்கு பழகிறோம் அந்த வலி அப்படின்னாரு. அப்படிதான் இருக்கு. பீகார் எலெக்ஷன் வரைக்கும் இப்படிதான் இருக்கும். அதுக்கப்புறமா அப்படிதான் இருக்கும். என்ன புதுசா ஆக போகுது? பீகார் எலெக்ஷன் முடிஞ்ச உடனே இங்க வந்து அப்படியே சுறுசுறுப்பா வந்து தூக்கி நிறுத்த போறாங்களா கட்சிய? இல்ல என்ன பொறுத்தவரை பஹல்காம் வந்து டைவர்ட்டட் தி அட்டென்ஷன் ஆஃப் தி கவர்மெண்ட் இல்லையா? திருப்பி பஹல்காம்லாம் சொல்லாதீங்க. அதெல்லாம் அது பாட்டுக்கு அங்கதான் இருக்கும். ஏன் மத்தவங்க எல்லாம் வந்து அரசியல் பண்ணலையா? தமிழ்நாடு யூனிட்ல இருக்கவங்க அரசியல் பண்ணணுங்க. அமித்ஷா தான் வந்து இங்க தமிழ்நாட்டுல இந்த கட்சியை பாத்தீங்கன்னா அவரை தவிர வேற யாரும் இல்லையா? அப்புறம் எதுக்கு ஸ்டேட் யூனிட்னு இருக்குது? எல்லாம் நீங்க அவரையே டிபெண்ட் பண்ணிருக்கீங்க. தோனி வந்து கட்சி 2 ஓவர்ல அடிக்கணும்ன்ற மாதிரி மீதி 18 ஓவர்ல நீங்க அடிக்கணுங்க. இல்ல சார், இப்ப அண்ணாமலையுமே வந்து சொல்லிருக்காரு, திருப்பூர்ல போய் போராட்டம் அறிவிச்சிருக்காரு இல்லையா? இரட்டை கொலைக்கு வந்து நான் வந்து இது பண்ணலன்னா ஒண்ணு கண்டுபிடிக்க முடியல, நான் போராட்டம் நடத்த போறேன்னு சொல்லியிருக்காரு இல்லையா? அண்ணாமலையும் அவருமே ஒரு பக்கம் பண்ணிட்டு இருக்காரு. சரிங்க. அப்ப தலைவர் என்ன பண்றாரு? அவர் வந்து இந்த பக்கம் இல்லையா, அவரு திருநெல்வேலி சைடுல நடந்தா அங்க போராட்டம் நடத்துவாருன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஓ, அப்ப தமிழக தலைவர் கிடையாது, மாவட்டத்துக்கு தான் தலைவரா? என்ன பேசுறீங்க நீங்க? இல்ல சார், நீங்க சொன்னதுக்கு சொல்லலாம். இப்ப இவர் கொங்கு பெல்ட் சைடு அண்ணாமலை, அதனால வந்து அவர் அந்த பக்கம் இருக்காரு. சோ அங்க பாருங்க, அதாவது இப்ப திமுக அதிமுக இந்த இரண்டிலையும் வந்து அந்த மாவட்ட செயலாளர்கள் அப்படிங்கிற போஸ்ட் வந்து வெரி பவர்ஃபுல் போஸ்ட். அந்தந்த மாவட்டத்துல அரசியல் நடவடிக்கைகள் அவங்க தான் எடுத்துப்பாங்க. மந்திரிகள் கூட வந்து அவங்களோட இதுல இன்டர்ஃபியர் பண்ண முடியாது. சரி, அந்த மாவட்டத்து பிரச்சனை அப்படின்னும் போது மாவட்ட தலைவர்கள் முன்னிருந்து போராட்டம் நடத்துவாங்க. ஆனா இந்த மாநிலத்துக்கு ஒரு தலைவர் இருக்கார் அப்படின்னும் போது அவர் எங்க பிரச்சனை நடந்தாலும் அவர் வந்து குரல் கொடுக்கணும், போராட்டம் நடத்தணும். இல்லைங்க, நான் வந்து இந்த பக்கம் ரெட்டில்ஸ்ங்க, அதனால புழல் ரெட்டில்ஸ் இந்த ஏரியால பிரச்சனை மட்டும்தான் நான் குரல் கொடுப்பேன். இந்த பக்கம் வந்து மாமண்டூர் இங்கெல்லாம் பிரச்சனை இருந்ததுன்னா அந்த மாவட்ட செயலாளர் பார்த்துப்பாரு அப்படின்னு ஒரு மாநில தலைவர் சொல்ல முடியுமா? என்னங்க நீங்க சொல்றீங்க? அது சரி. இந்த பக்கம் இருக்கிறதுனால அவர் ஈஸியா சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டா சொல்லுவார் அண்ணாமலை வந்து அப்போ உங்க லாஜிக் படி பாத்தீங்கன்னா அமித்ஷா ஏன் வந்து இங்க வரணும்? அது தமிழகங்க, அங்க வந்து அவங்க பாத்துப்பாங்க. நான் வந்து குஜராத் அப்படின்னு அவரு இருக்க மாட்டாரா? அவர் ஹோம் மினிஸ்டர். அதான் நான் சொல்றேன். அப்ப ஜேபி நட்டா எடுத்துக்கங்க, தமிழ்நாட்டுல ஒரு யூனிட் இருக்குது, அவங்க பாத்துப்பாங்க அப்படின்னு அவரு இருக்க முடியாதா?
எதுக்காக வந்து எல்லா மாநிலத்தையும் பாத்துக்கிறாங்க? ஏன்னா அவங்க இந்த நேஷனல் லீடர் அந்த மாதிரிதான் தெரியல. ஆனா உண்மையை நீங்க பாத்தீங்கன்னா நம்ம எல்லார விடையா பாத்தீங்கன்னா அமித்ஷா has got more experience in politics, right? நான் அதை குறை சொல்லலைங்க. இல்ல தெரிஞ்சிருக்கும். இல்ல அவருக்கு தெரியாதுதான். இல்ல இந்த மாதிரி மாத்தி சுவாமி இருங்க. நான் வந்து அமித்ஷா அவர்களுடைய டேலண்டையோ இன்டெலிஜென்ஸையோ நான் குறை சொல்லவே இல்லை. நான் திருப்பி சொல்றதெல்லாம் என்னன்னா, கடைசி 2 ஓவர்ல அவர் வந்து அடிச்சுட்டு போட்டாங்க. மீதி 18 ஓவர்ல நீங்க என்ன பண்றீங்க? நீங்க ஏதாவது 18 ஓவர்ல அடிச்சு வச்சிருந்தா தானே கடைசி 2 ஓவர்ல 30 ரன் இருந்தா கூட வந்து அடிச்சுட்டு போக முடியும். எதுவுமே பண்ணாம 200 டார்கெட் அப்படின்னும் போது அவர் வருவாருங்க, 2 ஓவர்ல அடிச்சிருவாருங்கன்னா அதெல்லாம் நடக்கிற காரியமா? பினிஷிங் டச் தாங்க அவர் கொடுக்க முடியும். மற்றவங்க நீங்க தான் வேலை பார்க்கணும். அதுக்கு தானே ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒரு யூனிட் வச்சிருக்காங்க, தலைவர் வச்சிருக்காங்க, மாவட்டத்துல தலைவர்கள் வச்சிருக்காங்க. எல்லாமே அவர் பார்த்துப்பார் அப்படின்னு. அப்புறம் மாவட்டத்துல யூனிட் என்னத்துக்கு, மாநிலத்துல யூனிட் என்னத்துக்கு? மற்ற கட்சிகள்லாம் அப்படிதான் நடந்துக்கிறாங்களா? சுவாமி எனக்கு என்னவோ இந்த மத்திய பிரதேஷ் தமிழக பாஜக இந்த மாதிரிதான் நிறைய பேர் நினைக்கிறாங்க. நாம எதுக்குங்க கஷ்டப்பட்டு வேலை செய்யணும்? எல்லாம் வந்து ஏதாவது ஒரு கூட்டணி அப்படின்னு வச்சீங்கன்னா ஏதோ அவங்க தயவுல ஒரு 10 சீட்டு கொடுப்பாங்க, நமக்கு ஒரு எம்எல்ஏ சீட்டு கட்சிதா, ஒரு எம்பி சீட்டு கட்சிதா, எப்படியாவது ஜெயிச்சோமா இல்ல ராஜ்யசபாக்கு போனோமா இப்படியே நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா அப்புறம் எங்க இந்த கட்சி வளரும்? ராஜ்யசபா எம்பி ஆனாலும் மற்ற ஸ்டேட்ல அங்கெல்லாம் கஷ்டப்பட்டு அவங்க வந்து வேலை செஞ்சு கட்சியை வளர்த்து மாநிலத்தில் ஆட்சியை பிடிப்பாங்க. நாம போயிட்டு அங்க டபால்னு எங்களுக்கு குத்துருங்க இந்த ராஜ்யசபா சீட்டை அப்படின்னு அந்த ஊர்ல இருக்கவங்களை விட்டுட்டு நம்ம போய் உக்காந்தீங்கன்னு எம்பி ஆகிட்டு போயிடுவோம். கட்சி வரைக்கும் கட்சி வளரணும் அப்படின்லாம் நினைக்கவே மாட்டோம். கட்சினாங்க அதெல்லாம் வளர்த்தாங்க. அது எவ்வளவு நாள் ஆகுது? நமக்கு ஒரு எம்எல்ஏ சீட் கிடைக்குதா? அவருக்கு தெரியுமா? இதை பாருங்க, அவருக்கு தெரியுமா தெரியாதான்றதெல்லாம் என்னுடைய கேள்வி கிடையாது சுவாமி. வெரி சிம்பிள். இங்க இருக்கவங்க என்ன பண்றாங்க? சரி கூட்டணி, நான் என்ன சொன்னேன் அன்னைக்கு, இப்போ நான் அதான் சொல்றேன். கூட்டணி சேர்ந்துட்டீங்களா, ரைட், ஓகே, அது உங்களுடைய சௌகரியம். அதெல்லாம் நான் கேள்வி கேட்க முடியாது. ஆனா கூட்டணி சேர்ந்த பிறகு என்ன பண்றீங்க? தனியா இருக்கும்போது பண்ணதை கூட கூட்டணி சேர்ந்த பிறகு ஒண்ணும் பண்ணலையே. அப்புறம் எதுக்கு நீங்க கூட்டணி சேர்ந்தீங்க? இதுக்கு அந்த பருத்திப்பட்ட கோடன்லயே இருந்துக்கலாமே. சும்மா கிடக்கிறதுக்கு நீங்க தனியாவே சும்மா இருந்திருக்கலாம். எதுக்கு கூட்டணி சேர்ந்துட்டு சும்மா இருக்கீங்க? புரியுதுங்களா நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னு?